ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோனா ரீசெண்டாக நான் ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தேன். அதோட மேக்கிங் ஷார்ட்ஸ் தான். நான் இந்த வாட்டி ப்ரொஃபஷனல் மாடலை இன்வைட் பண்ணாமல் என்னோடய நெய்பர்ஹுட்டை தான் மாடலாக இன்வைட் பண்ணியிருந்தேன். இது ஒரு ட்ரிக்கி டாஸ்க்காக தான் எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களோட எக்ஸஸ் ஹேர் எல்லாமே நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஐ மீன் ஃபேஷியல் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தேன். நான் ஏன் ட்ரிக்கியாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொஃபஷனல் மாடல்னால் அவங்க ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்காது. பட் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கேர்ளாக இருக்கும்பொழுது நம்ம ஸ்கின் எப்படி டே டு டேயில் மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் லென்ஸுமே வியர் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு லென்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்கின் டைப், ஸ்கின் டோன் எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாய்ஸ்சரைசர் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்லையுமே நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு கலர் கரெக்டர். இவங்களுக்கு கலர் கரெக்ட் ஆக்சுவலி நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு அதை நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். இதே மாதிரி நமக்கு பிரைட் வந்தாங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத இந்த ஒரு ஃபோட்டோஷூட்டில் நான் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அவங்களுடைய ஃபவுண்டேஷன் ஷேட் நான் செலக்ட் பண்ணி அதை ஆல் ஓவர் த ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஃபவுண்டேஷன் உங்கள் ஃபேஸில் அது நல்லா செட்டில் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். கன்சில் வச்சு ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணி அதையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஐஸுமே நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பவுடர் ப்ராடக்ட் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்டர் ஐயை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அங்கே ஃபர்ஸ்ட் நான் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஆல் ஓவர் த ஃபேஸ் நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிடுவேன். அண்ட் என்னோடய ஐஸுக்கு மேலேயுமே வந்து நான் பவுடர் வச்சு செட் பண்ணுவேன். ஸோ தட் என்னோடய பேஸ் வந்துட்டு மூவ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் ஐ ப்ரிஃபர் திஸ் ஸ்டெப். ஸோ அதை நான் எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணிவிட்டு பவுடர் எல்லாமே வச்சு செட் பண்ணிவிட்டு அது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஹை லுக்குக்கு நான் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ட்ரான்சிஷன் போட்டுட்டு நான் வந்து கட் க்ரீஸ் பண்ணலாம், ஹாஃப் கட் க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷன் போட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா கன்சில் வச்சு என்னோடய கட் க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைனில் லிட்டில் வந்து நான் கன்சில் வச்சு அவங்கள ஆக்சுவலி மேலே பார்க்க சொல்லியிருந்தேன். பட் அவங்களுக்கு ஒரு ஐஸில் மட்டும்தான் என்னோடய ஸ்பாட் தெரிஞ்சிச்சு. இன்னொரு ஐஸில் நானே ரேண்டமாக போட்டுட்டேன். ஸோ அழகாக கட் க்ரீஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஐஸில் வந்து நானே கட் க்ரீஸ் வந்துட்டு ட்ரூ பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அங்கே வந்து எனக்கு அந்த லைன் வந்துட்டு சரியாக படலை. அதனால் நான் கட் க்ரீஸ் எடுத்து நானே அதை நல்லா ஷேப் கொண்டு வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் என்னுடைய கட் க்ரீஸ் மேலே நான் வந்து கிளிட்டர்ஸ் அடிச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி ஃப்ளேக்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல என்ன ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னு தெரியல. நான் வந்துட்டு கிளிட்டரே அப்ளை பண்ணிட்டேன். கிளிட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதையும் என்னோடய ட்ரான்சிஷனையுமே வந்து நான் நல்லா ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ தட் ரெண்டும் தனித்தனியாக தெரியாதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஐப்ரோ. இது வரைக்கும் இவங்க ஐப்ரோ ட்ரிம் பண்ணதே கிடையாது அண்ட் ஐப்ரோ வரைஞ்சதும் கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் இதுவுமே. அதனால் நான் ஐப்ரோ வந்து ஃபில்லெல்லாம் எதுவுமே நான் பண்ணல. ஜஸ்ட் அவங்களுடைய என் ப்ரெஷ்ஷில் இருந்த ஆல்ரெடி இருந்த ப்ராடக்டே வச்சு நான் ஜஸ்ட் கோம் தான் பண்ணேன். பட் இதுவே ரொம்ப திக் ஆகிடுச்சு. பட் தென் இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம், நோ வரிஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸஸ் பவுடர் எல்லாமே வந்து நான் ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ தட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது நமக்கு அந்த பவுடர் டிஸ்டர்ப் ஆகாது. நெக்ஸ்ட் லைனர் வந்து டே டு டே லைனர் தான் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தின் லேயர் ஆஃப் லைனர் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ லைனர் முடித்ததுக்கப்புறமா வந்து அண்டர் ஐ ட்ரான்சிஷன் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் காஜல் போடும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அண்டர் ஐ முடிச்சுட்டு காஜல் வந்து கொஞ்சம் நான் திக்காக போல்டாக கொண்டு வந்தேன். ஸோ தட் நான் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வீட்லேயே நானே தான் என்னோடய ஃபோனில் எடுக்க போகிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் ப்ராப்பராகவே எல்லாமே இருக்கணும். பிகாஸ் கேமரா ஷாட்டோ ஃபோன் ஷாட்டோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் நான் லேஷ் ஒட்டிட்டு ப்ளஷ் ஹைலைட்டர் எல்லாமே நான் போட்டுட்டேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நான் வந்து மேக்கப் போடுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது வீடியோ எப்போ ஸ்டாப் ஆச்சுன்னு தெரியல. பட் ஸ்டாப் ஆச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ நான் ஹைலைட்டர் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து
லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். லைனர் வச்சு உங்களோட லிப்ஸோட லைனெல்லாம் எடுத்து நல்லா ட்ரா பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் மேக்கப் பிகாஸ் லிப்ஸ்டிக் ஸ்மட்ஜ் ஆகி போயிடுச்சுன்னா கூட ஆர் எல்ஸ் க்ராஸாக இருந்துச்சுன்னா கூட மேக்கப்பே பார்க்க ரொம்ப ஆடாக இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ப்ராப்பராக அண்ட் ரொம்ப பொறுமையாக வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நான் வீட்டில் தான் இந்த ஒரு ஃபோட்டோஷூட்டை எடுக்க போகிறேன் அண்ட் என்னோடய ஃபோன்லேயே தான் நான் எடுக்க போகிறேன். ப்ராப்பராக கேமரா வச்சு நான் எடுக்கலை பிகாஸ் ஃபோனில் வித்தவுட் ஃபில்டர் வித்தவுட் எனி எடிட் நான் வந்து உங்களுக்கு என்னோடய மேக்கப்பை காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ஃபோன்லேயே தான் இந்த ஒரு மேக்கப் லுக்கை ஷூட் பண்ண போகிறேன். என்னோடய செட்டிங் ஸ்ப்ரேயெல்லாம் அடிச்சுட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு நான் போயிடுறேன். ஹேர் ஸ்டைல் வந்து ஆக்சுவலி என்னோடய பிளானே வேறு ஹேர் ஸ்டைல் பண்ணுற மாதிரி தான். பட் லாஸ்ட் மினிட்ல ரொம்ப பரியாக ஆகிட்டு ஒரு மாதிரி மழை வர இது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம டெரஸில் தான் ஃபோட்டோஷூட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கிளைமேட் டல்லாகிட்டே வந்துச்சு. ஸோ ஃபோனில் தான் எடுக்க போகிறோம், அதுவும் வந்து நேச்சுரல் லைட் இல்லைனா ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பேசிக் கிரிம்ப் ரொம்ப அழகாக பண்ணனால என்னுடைய ஹம்ப் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷ்டாக வந்துருந்துச்சு. ஸோ என்னோடய ஹம்ப் பண்ணுற வரைக்கும் தான் என்னோடய வீடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எப்போ ஸ்டாப் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நான் என்னோடய ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஹம்போட அவுட்புட்டை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். See how clean the output is. சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபெக்ட் ஹம்ப் அண்ட் அந்த பர்ஃபெக்ட் ஷேப் இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல் அண்ட் இது எல்லாமே என்னோடய ஃபோனில் எடுத்த ரா பிக்ஸ். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ ஃபோன்லேயுமே நம்ம அழகாக இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக கூட எடுக்கலாம். ஸ்டூடியோவில் தான் போய் எடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம வீட்லேயே கூட எடுத்துக்கலாம். அண்ட் எஸ், that's it for today's video. Thank you.